ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசன் பாக்கியராஜ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் என்னோட ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு நான் என்ன ப்ராஜெக்ட் பண்ணேன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஸ்டேடியம் தான் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டேடியமோட பேர் வந்து ஜேசன் மல்டிபர்பஸ் ஸ்டேடியம். மல்டிபர்பஸ் ஸ்டேடியம்னா ஒரே நேரத்தில் மோர் தென் 2 கேம்ஸை விளையாடுறது தான் மல்டிபர்பஸ் ஸ்டேடியம்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஒரே ஸ்டேடியம்லேயே நிறைய விஷயத்த பண்ணுறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சொன்ன நேம் வந்து ஒரு நேம் போர்ட் மாதிரி அந்த ஸ்டேடியமில் நான் வந்து செஞ்சுருப்பேன். அடுத்தது வந்து இந்த ஸ்டேடியமில் என்னென்னலாம் இருக்குன்னா, ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து சுவாமி ஸ்கூல் அட்வர்டைஸ்மெண்ட். இது வந்து ஜனநாயகன் அட்வர்டைஸ்மெண்ட். இவங்க தான் கார்த்திகா. இவங்க வந்து ஒரு ஃபேமஸான கபடி பிளேயர். இவங்க நம்மளோட தமிழ்நாட்டிலேருந்து தான் ஒரிஜினேட் ஆகியிருக்காங்க. இவங்க நிறைய கேம்ஸை வின் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்காக நம்ம சொன்னிங்கன்னா நான் ஒரு தனி வீடியோவே போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எந்தெந்த கேம்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாக்கி, கிரிக்கெட் ப்ளஸ் ஃபுட்பால், அப்புறமா கபடி. கிரிக்கெட் ப்ளஸ் ஃபுட்பால் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு அப்புறமா புரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மெஸ்ஸியை பார்க்கலாம். மெஸ்ஸியை நான் சொல்கிறதுக்கு அவசியமே இல்லை, ஏன்னா நிறைய பேருக்கு மெஸ்ஸியை தெரியும். அடுத்தது இவர் தான் ரொனால்டோ. இவருமே எல்லாருக்குமே தெரியும். தெரியாதுன்னு யாருமே இல்லை, ஏன்னா நானே இவரோட ஃபேன் தான். ஆனால் ஒருத்தர் மட்டும் நிறைய பேருக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அவரை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று பார்த்துடலாம். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது ஜனநாயகனோட இன்னொரு பொங்கல் ரிலீஸ்ன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். இப்போ நம்ம அந்த நிறைய பேருக்கு தெரியாத ஒருத்தரை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவர் தான். இவர் பேர் சுனில் சேத்ரி. இவர் தான் இந்தியன் ஃபுட்பால் பிளேயர். ரொனால்டோ ஃபர்ஸ்ட் பிளேஸ், சுனில் சேத்ரி செகண்ட் பிளேஸ், அப்புறமா மெஸ்ஸி வந்து தேர்ட் பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நிறைய பேர் மெஸ்ஸியெல்லாம் ஏதோ மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஆனால் சுனில் சேத்ரி நிறைய பேருக்கு தெரியாது, மெஸ்ஸியை தெரிஞ்ச அளவு கூட. இது வந்து சுவாமி ஸ்கூலோட பிருந்தாவன் அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நான் வந்து விராட் கோலியும் தோனியும் ஒரு பிளேயர்ஸ் ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருப்பாங்க. அது என்ன இடம்னா, அந்த பிளேயர்ஸ்லாம் ஒரு இடத்துல வெயிட் பண்ணுவாங்களே ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடம் தான். இப்போ நம்ம இந்த ஸ்டேடியமை எப்படி ஃபுட்பால் ஸ்டேடியமாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபுட்பால் இதை வந்து எப்படி நம்ம செய்கிறதுனா, இதுக்கு வந்து மொத்தமாக 4 திங்ஸ் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 மார்க்கிங், அப்புறமா 2 கோல் போஸ்ட், அவ்வளோதான். இதை வந்து செஞ்சிடலாம். அதை வந்து நம்ம செஞ்சுட்டு அதோட ஃபைனல் அவுட்கம்மை நான் அதை காமிக்கும் போது இன்னொன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேடியமோட பர்பஸ் சொல்கிறேன். அந்த ஸ்டேடியமுக்கான பர்பஸ் என்னென்னா, நம்மளால் இந்த ஸ்டேடியமால் அந்த ஸ்டேடியம் எந்த ஸ்டேட்டில் இல்லைன்னா எந்த கண்ட்ரியில் இருக்கோ அந்த ஹோல் கண்ட்ரிக்கே ரெப்புடேஷன் லெவல் அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா, விஜயோட லாஸ்ட் மூவியோட ஆடியோ லான்ச் இந்த ஒரு மலேசியன் ஸ்டேடியமில் தான் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டேடியம் வந்து ஒரு மல்டிபர்பஸ் ஸ்டேடியம். ஏன்னா அதில் வந்து ஒரு ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. அதில் வந்து கேமும் விளையாடலாம். அப்படின்னா நிறைய விஷயம் அதில் பண்ணலான்ற போது அது மல்டிபர்பஸ் ஸ்டேடியமாக ஆகும். மல்டிபர்பஸ் அந்த 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 மாதிரி நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து ஒரு மல்டிபர்பஸ் ஸ்டேடியம். அதனால் மலேசியாவுக்கு ஒரு நிறைய ரெப்புடேஷன் வந்து அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் நிறைய இடத்துல அந்த நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கும். ஸோ நம்ம வந்து அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுருக்கலாம். இப்போ நாம் பர்பஸஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி ஃபுட்பாலோட ஃபைனல் அவுட்கம் வந்து இப்போ நான் காமிச்சேன்ல, இதுதான். இந்த இது வந்து ஒரு 2 மார்க்கிங்ஸ், அப்புறமா 2 கோல் போஸ்ட், நடுவில் இருக்கிறது ஒரு மார்க்கிங், அப்புறமா அந்த ரெக்டாங்கிள் ஷேப், அப்புறமா நடுவில் அதை டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் இருக்குது வந்து அந்த இது வந்து ஃபுல்லாகவே ஒரு இது, அது வந்து இன்னொரு மார்க்கிங். ஸோ 2 மார்க்கிங் 2 கோல் போஸ்ட். அந்த மார்க்கிங்ஸ் அப்புறமா கோல் போஸ்ட் எல்லாமே நான் வந்து ஃபோம் போர்டில் தான் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோல் போஸ்ட்டோட நெட்டுக்கு நான் வந்து நூல்கண்டை வந்து சுற்றினேன். இப்போது இந்த ஃபுட்பால் கிரவுண்டை எப்படி நம்ம கிரிக்கெட்டாக மாற்றுறதுனா, அதில் இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு
நம்ம அதில் வந்து ஒரு கிரிக்கெட் இந்த பாட்டை மட்டும் வச்சிட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு கிரிக்கெட் கிரவுண்டாக மாறிடும். பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிரிக்கெட் கிரவுண்டு வந்து ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த கிரிக்கெட் கிரவுண்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நான் அப்படி இப்படின்னு நிறைய ஆங்கிள்ஸில் எடுத்திருப்பேன். அந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் நான் அப்படியே காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் இதையுமே கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஸ்டேடியமுக்கு எப்படி இன்கம் வரும் தான். இந்த ஸ்டேடியமுக்கு எப்படி இன்கம் வருதுன்னா, இந்த ஸ்டேடியமில் வந்து நான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் காமிச்சிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ரொம்ப பெரிய லெவல் இல்லை, அது வந்து கடைசி, அதாவது லாஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 70% ஆஃப் த பீப்புள் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அதில் என்ன இருக்கோ அதை வந்து செய்வாங்க. ஜனநாயகன் அட்வர்டைஸ்மெண்ட்னால் அதை வந்து தியேட்டரில் போய் பார்ப்பாங்க, ஜனநாயகன் மூவியை. சுவாமி ஸ்கூல் அட்வர்டைஸ்மெண்ட்னால் அதை அந்த சுவாமி ஸ்கூலில் அட்மிஷன் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸையும் அவங்க வந்து பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரெவென்யூ அதிகமாக்கும் ரெப்புடேஷனையும் அதிகமாக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எஜுகேஷன் லெவல் இருந்துச்சுன்னா அதையுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்புடேஷனும் அதிகமாகும். ஸோ இப்போது அடுத்த அதாவது செகண்ட் பிளேஸில் என்ன இன்கம் வந்து கொடுக்குறது என்னன்னா ஃபுட் கோர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வர்ற 99% ஆஃப் பீப்புள் வில் பி பையிங் ஃபுட்ஸ் ஃப்ரம் ஃபுட் கோர்ட்ஸ் to see this who are coming to see this match because ஏன்னா அதாவது இப்போ வந்து சாதாரணமாகவே நம்ம தியேட்டருக்கு போனால் கண்டிப்பாக வாங்குவோம். ரேராக 1-2 பேர் மட்டும்தான் வாங்க மாட்டாங்க. 10ல் 9 பேர் ஸ்நாக்ஸ் வாங்கினா ஒருத்தர் வந்து ஸ்நாக்ஸ் வாங்க மாட்டாங்க. சிலர்லாம் 10 பேருமே ஸ்நாக்ஸ் வாங்குவாங்க. அப்படின்ற போது நம்ம ஃபுட் கோர்ட்டை வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தால் எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? அதனால தான் அந்த ஃபுட் கோர்ட்டை வச்சு நம்ம வந்து பீப்புளை வந்து லக்ஸுரியஸ் ஆக்கணும். எப்படின்னா இந்த ஃபுட் கோர்ட்டில் இருக்க அதாவது ஃபுட்ஸை அவங்க வந்து டிக்கெட் சீட்ஸ் புக் பண்ணும்போது அதே இப்போ நம்ம அந்த தியேட்டரில் வந்து நம்ம ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம வீட்டில் இந்த சீட் டிக்கெட் புக் பண்ணும்போது என்னென்ன ஃபுட்ஸ்லாம் நம்ம சாப்பிடுவோமோ அதெல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். அதை வந்து ரெடி பண்ணி ஒரு இடத்துல வச்சுருவாங்க. அதை வந்து அவங்களோட ஒரு சர்வன்ட் தான் அதை எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கே கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுமே இதில் பண்ணலாம். ஆனால் அது வந்து ஆப்ஷன் தான் மூவி தியேட்டர்ஸில். மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஆன் த ஸ்பாட்டில் வாங்கிட்டு வந்து தான் சாப்பிடுவாங்க. ஆனால் அப்போது அந்த ஆன் த ஸ்பாட்டுக்கும் ஆன்லைன் ஆர்டருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. மெயினாக வந்து மணி இதில், அதாவது ரேட்டு வந்து அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ணும்போது அதனாலே பீப்புள் வந்து அதை பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து ஃபுட்டு வந்து வாங்க மாட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஃபுட்டு வந்து அதாவது ஆன் த ஸ்பாட்டில் நம்ம வாங்குகிற ப்ரைஸுக்கே வைக்கணும். இல்லைன்னா முடிஞ்சால் அதை விட கொஞ்சம் கம்மியாக கூட வைக்க பார்க்கணும். அப்போ தான் வந்து பீப்புள்ஸ் வந்து அதை வாங்குவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஃபேரான மெத்தட் தான். அப்போது அதையுமே நம்மளே போய் கொடுக்குறனால அது வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களுக்கு. இன்னொரு வே ஆஃப் இன்கம் என்னென்னா 3 கேம்ஸ் அட் அ டைம், நிறைய பிளேயர்ஸ் அட் அ டைம் அண்டு ஃபுட் கோர்ட்டு, இந்த 3 திங்ஸ் 3 in 1 அப்புறமா ஃபுட் கேம்ஸ், அப்புறமா நிறைய பிளேயர்ஸ் அட் அ டைம், அப்புறமா ஃபுட் கோர்ட் வந்து செகண்ட் பர்பஸஸாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.